சின்ன வயசுல வந்து இந்த வழக்கு மரத்தில் ஏறி கொண்டிருக்காங்க. இப்ப சில இதுல அந்த வீடியோ கிளிப்பும் வந்து எடுத்துருக்கு. நாங்க அட் பண்ணி கொடுவோம், பார்க்க உங்களுக்கு விளங்கும். நீங்க குடிங்கப்பா, நீங்க குடிங்க. ஆண் வீரர்கள் 50 வயதை தாண்டிய ஆண் வீரர்கள் 64. சின்ன வயசுல சூப்பில பால் குடிச்சது பிறகு இப்ப பெருத்து பால் குடிச்சு போயிட்டு எத்தனை மணி சாப்பிடுது? எனக்கு வாணிசாவல பிடிக்காது. ஹோட்டல்ல குடிச்சா சூப்பில. சிவனேசராஜா ஐயா அவர்களை வருகை தருமாறு உங்களை அன்போடு. மௌன உழைப்பு சத்தமாக பேசுகிறது. உதவி வினோத உடலில் பங்கு பெற்றிருக்கின்ற பெரியவர்கள் சிறுவர்கள் யாராவது இருந்தால் நீங்கள் போடுகின்ற வேலை தாண்டி நமது மைதானத்திற்குள் வளம் வந்து நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீப். என்னுடைய கிராமத்துல வந்து சித்திரநாட்டு போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. மணிசாபுரம் ஓட்டி தான் அப்ப சரி ஓகே. இந்த மணிசாபுரம் ஓட்டி கொடுத்து கொண்டோம். எனக்குரிய முக்கியமான நிகழ்வுகள் எல்லாமே வந்து எங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஆடி கொடுத்துருக்கோம். முதலாவது மணிசாபுரம் ஓட்டி ஓகே. இதை சாப்பிட்டு முடிஞ்சு அந்த மாதிரி 2 பேர் போயிட்டாங்க. அடுத்து போய் பாப்பா யாரு சாப்பிட்டு. ஓகே மணிசாபுரம் புள்ளே வந்து போய் உங்களோட பேர் என்ன? வீட்டு எத்தனை மணி சாப்பிடுவீங்க சொல்லுங்களேன். கொண்டு சாப்பிடுவீங்களா? ஓகே. தங்கை கேஜிதா. நீங்க 2வது. நீங்க வீட்டு எத்தனை மணி சாப்பிடுவீங்க? எனக்கு வாணிசாவல பிடிக்காது. ஆனா போட்டி என்ன வந்து வின் பண்ணுவீங்க. ஓகே வாழ்த்துக்கலாம். ஓகே வாழ்த்துக்கலாம். தம்பி பேர் என்னடா? சுஜித். நீ எத்தனை மணி சாப்பிட வீட்டு? அப்பவே பெஸ்ட் வரல. சரி ஓகே. அப்ப சின்ன நேரம் சாப்பிடுப்பா. அப்ப இப்பயும் ஒரு 10 மணி சேர்ந்து சாப்பிடுவியா? சரி ஓகே வாழ்த்துக்கலாம். ஓகே ஓகே பாய் பாய். சரி ஓகே. இப்ப வெள்ளாவளியில இருந்து அந்த லவ்லி சர்ப்ரைஸ்ல இருந்து மிக்கி வந்துருக்கு பண்டா. இப்ப நிறைய பேரோட வந்து போட்டோல வந்து பிடிச்சு கொண்டு இருக்காங்க. அதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நம்மள எடுப்போம் வேறு போட்டோ உண்டு. இந்த ஊரின் விடியலுக்காக சிந்திக்கும் ஒரு இதயம் அவரிடத்தில் இருக்கிறது. மக்களால் ஆனவை அல்ல, மக்களின் கண்ணீரை துடைக்க வேண்டும் என்ற உயர்ந்த லட்சியத்தில் ஆனவை. அவர் பேசும் வார்த்தைகளை விட அவரது மௌன உழைப்பு சத்தமாக பேசுகிறது. பின்னிதழ் போட்டியிலே இணைந்து கொள்கின்ற போட்டியாளர்கள் கவனத்துக்கு நீங்கள் அந்த கிடகு பின்னிதழ் போட்டியிலே நேர்த்தியாகவும் உறுதியாகவும் நேரத்தை கவனத்தில் கொண்டு அதை பின்னிக் கொள்ளுமாறு உங்கள் அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். ஆம், இந்த கிடகு பின்னிதழ் போட்டியிலே அந்த வீரர்களுக்கு இடைஞ்சல் கொடுக்காத வண்ணம் பார்வையாளர்கள் தயவு செய்து விலகிரண்டு இந்த நிகழ்வு கண்டுகளிக்கலாம் என்பதை அன்பாடு வேண்டிக் கொள்கின்றோம். உங்களுக்கான ஒதுக்கப்பட்ட இடம் அந்த கயிறு கட்டுறதுக்கு அங்க ரெடி ஸ்டார்ட். ரெடி ஸ்டார்ட்.
சிற்றுண்டி வகைகளை வழங்கிய கந்தசாமி கலைஞர் அவர்கள் தற்போது கடல் கடந்து கட்டாரிலே தொழில் புரிந்து கொண்டிருக்கின்றார். ஆகவே அவருடைய சகோதரிக்கு நாங்கள் இங்கே பொன்னாடை போர்த்தி கௌரவிக்க இருக்கின்றோம். இந்த பொன்னாடையை போர்த்தி கௌரவிப்பதற்காக வெள்ளாவளி சக்தி விளையாட்டு கழகத்தின் செயலாளர் சுத்திகரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவருடைய பணத்தை செலவழித்து இந்த சிறுவர்கள் இந்த பலூனை இருவரும் இணைந்து அந்த பலூனை உடைத்திருக்கிறார்கள். இரண்டாம் இடத்துக்கான பரிசுகளை வழங்கி வைப்பதற்காக சிவகௌரி சன சமூக நிலைய தலைவர் போவண்ணா சிவனேசராஜா ஐயா அவர்களை வருகை தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். தம்பிയുടെ പേരെന്നെ ദിനുശാന്ത്. എത്ര വയസ്സ് உங்களுக்கு 13 தம்பிയുടെ പേരെന്നെ അഭിലാഷ്. അഭിലാഷ് എത്ര വയസ്സ് 16 തമ്മിയുടെ പേരെന്നെ ജോണഡസ്മിതൻ 14 വയസ്സ്. 14 വയസ്സ് கீழே ரெண்டு அண்ணா அவர் உங்களுக்கு எத்தனை வயசுண்ணா 25 ஓகே என்னது நான் கூட டீமை கொண்டு வந்தீங்க இப்ப இதுக்கு மேல நீங்க அங்க ஏறிக்கீங்களா எங்கட உள்ள ஏறியும் பிரச்சனை இல்ல ஏறி நீங்க என்ன பெஸ்டா இல்ல எடுக்கல ஏறியும் என்னதுன்னா இப்ப இந்த இடத்துல வந்து வழுக்குமர தூரத்துல வந்து நல்லா வந்து பெஸ்டா வந்து அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்து கொண்டிருக்கிற இந்த தம்பியாக்கள் தான் வர சின்ன வயசுல வந்து இந்த வழுக்குமரத்தில் ஏறி கொண்டிருக்காங்க. இப்ப சில இதுல அந்த வீடியோ கிளிப்பும் வந்து எடுத்துருக்கு நாங்க அட் பண்ணி கூட பார்க்க உங்களுக்கு விளங்கும். அந்த கீழே நிற்கக்கூடியவங்க எல்லாருமே சரக்கு விழுந்தும் தம்பியெல்லாம் அதேதான் வேலை நின்று கையை காட்டிலாம் வந்து எடுத்தாரு. ஓகே வாங்க வாங்க வாங்கன்ற மாதிரி எல்லாம் வேறி வாங்கிட்டு அந்த கடைசியா வந்து வழுக்கு மரத்தை கட்டி பிடிச்சிருந்தா யாரு எங்க நிக்கிறார் இந்த நிக்கிறாள் இவர் தான் நின்றார் மலத்துக்கு மேலே. தம்பி பேருன்னு சஞ்சித். சஞ்சித் என்ன எத்தனை வயசு உங்களுக்கு 14 இதுக்கு மரம் எல்லாம் ஏறுனீங்களா இல்ல எல்லா மரம் வருவீங்களா என்னென்ன மரம் வருது எல்லா மரம் வருது பயங்கர ஆக்கள் தானா எப்படி ஆக்கள் சின்ன ஆக்கள் பொறுப்பு அந்த கடவுள் சிறிதானாலும் ஆரம்பிடுவாங்க அப்படியே ஆக்கள் தான் இவங்க. சரி அடுத்த ரீமனை தாங்க ரெடி ஆகுது பாப்போம். இந்த வழுக்கு மரத்துல வந்து ஏறி கடைசியா வந்து இந்த வெற்றி வாயை சூட போற அணி எதன்றது அடுத்த நிகழ்வாக ஆண்களுக்கான மரதோட்ட நிகழ்விலே வெற்றி ஈட்டிய வீரர்களுக்கான வெற்றி பரிசுகளை இன்னொரு நபர்கள் இணைந்து கொள்கின்றார். இப்போது சூப்பரில் பால் பிடித்தல் நிகழ்விற்காக இந்த போட்டியில் கலந்து கொள்கின்ற வீரர்கள் உடனடியாக வருமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. முதலாவதாக எமது வெள்ளவழி சக்தி விளையாட்டு கழகத்தின் வீரர்கள் கோவில்தாஸ் விரோச்சன் ஆகியோர்கள் கலந்து கொண்டிருக்கிறார். நம்மள பிரதர் போறாரு மலக்கை பக்கம் விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற முட்டி உடைத்தல் போட்டி. அந்த வீரர் முட்டிக்கு அருகாமையில் வரை சூப்பியின் பால் குடித்தல் நிகழ்வு ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. இதற்கான நிபந்தனை ஆரம்பிக்கின்ற இடத்திலிருந்து அவர்கள் ஓடி சென்று அங்கு சூப்பி போடப்பட்டிருக்கின்ற இடத்திலே இருந்து ஆறுதலாக அந்த பாலை குடிக்க வேண்டும். பல்லினால் கடித்து சூப்பியை ஓட்டையாக்க கூடாது. பல்லினால் கடித்து கூடாது. ஆறுதலாக இருந்து குடித்துவிட்டு அந்த போத்தலினுள் ஒரு சொட்டு பாலும் இல்லாத வகையிலே குடிக்க வேண்டும். குடித்துவிட்டு அங்கு போடப்பட்டிருக்கின்ற எல்லை கோட்டை தாண்டி நடுவர்களுக்கு கிட்டே ஓடிக்கொள்ள வேண்டும். ஐம்பது வயதை தாண்டிய ஆண்களுக்கான 100 மீட்டர் ஓட்டம். எனவே இதில் பங்கு பெற இருக்கின்ற ஆண் வீரர்கள் 50 வயதை தாண்டிய ஆண் வீரர்கள் உடன் மைதானத்தினுள் வருகை தருமாறு அன்பாக கேட்டிருக்கின்றோம். உடன் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. 50 மேற்பட்ட ஆட்களுக்கான 100 மீட்டர் போட்டியும் இங்கே இடம்பெற இருக்கின்றது. நீங்கள்
தயவு செய்து மைதானத்தில் யாரும் வருகை தர வேண்டாம் என்பதை அறிவித்து தருகின்றோம். தயவு செய்து மற்றவர்கள் தள்ளி இருந்து போட்டியினை பார்வையிடுமாறு அன்பாக வேண்டியிருக்கின்றோம். மிகவும் சுவாரஸ்யமான கொடி பறந்து கொண்டிருக்கின்றது. அந்த கொடியை பெறுகின்ற வீர குழுக்களுக்கு பெருமதி மிக்க பரிசுகளும் இங்கு காத்துக் கொண்டிருக்கின்றது. எனவே பல போட்டியாளர்கள் யார் இந்த அந்த கலர் குட்டியை உடைக்கின்ற முதலாவது வீரராக தெரிவு செய்யப்படுவார். அடுத்ததாக அடுத்த கலர் உடைக்கின்ற போட்டியாளர்களும் அங்கே இரண்டாவது இடத்தை பெற்றுக் கொள்வார். அதாவது வெறுமுட்டியை உடைக்கின்றவர்களுக்கு அந்த பரிசுகள் வழங்கப்படாது என்பதை தெரிவிக்க வேண்டும். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். கொஞ்சம் கதைங்க சரியா? ஓகே. என்ன சொன்னா சிறிய வயதுல ஸ்வீட்ல பால் குடிச்சது பிறகு இப்ப ஐயாவுக்கு எத்தனை வயசு? எத்தனை வயசு? 70 வயதுல சூப்பில பால் குடிக்கும் போது வந்தீங்கல்ல, எப்படி ஃபீல் பண்றீங்க? சந்தோஷமா இருக்கியா? என்ன நடுக்கமா இருக்கியா? அப்ப கதைங்கள இந்த ஒரு வெற்றியை எப்படி ஃபீல் பண்றீங்க? சரி ஓகே. என்ன சொன்னா ஐயா வந்து அடுத்த 2வது யாரு வரப்போறாங்க பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால கொஞ்சம் ஐயா வந்து கதைக்கிறதுக்கு பார்த்து வர்றார். லேட்டா சூப்பில வரடிக்க ஆரம்பிச்சாலும் ஐயா வந்து பெஸ்ட்டுக்கு வந்தீங்க. ஐயா வந்து 2வது இடம். ஆனா ஆரம்பத்துல இருந்து சூப்பில பால் அடிச்சு கொண்டு இருக்காங்க. கொஞ்சம் இதாகி தானே என்னையா முதல் தரம் வர மாட்டேன். ஓட்ட இல்ல ஓட்ட ஓட்டு தந்தானே குடிக்க. அதான் அதான் என்னன்னு சொன்னா ஐயா வந்து முதலாவது குடிக்க ஆரம்பிச்சவரு. ஆனா 2வது வந்து வந்தீங்க. ஆனா அவர் லேட்டா கடையில நீ ஓட்ட ஓட்டு தந்தானோ. வாழ்த்துக்கள். ஐயாவுக்கு எத்தனை வயசு? ஐயா வணக்கம். ஐயா என்ன ஐயா 3வது வந்து 3வது என்ன 3வது பரிசு இருக்கு. ஐயாவுக்கு எத்தனை வயசு? 64. சின்ன வயசுல சூப்பில பால் குடிச்சது பிறகு இப்ப பெருத்து பால் குடிச்சுப்பீங்க. ஒரே அடிக்க தவிது. அப்ப சரி எடுத்த போதெல்லாம் ஓட்டையும் போட எடுத்த போதலுக்கு எல்லாம் ஓட்ட ஓடாத அதான் முறைக்கு அடிச்சு அந்த சூப்பில பால் போனது காணாது. பால் வரல. சரி ஓகே. வாழ்த்துக்கள் அவங்க 3 பேருக்கும். சரி வாழ்த்து. ஓகே சரி எப்படி ஆகல்? உண்மையிலே அந்த குழுக்களுக்கு வெள்ளவனை சக்தி மிகவும் சுறுசுறுப்பான முறையிலே அந்த இடியோட்ட நிகழ்வும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. 4-5 மின்மந்தாக்களோட மின்பரம் 3வது வராது. 2 மடங்கு ஒரு போட்டி கூடும்.
கொஞ்சம் பின்னு தள்ளிங்களே கொஞ்சம் பின்னு தள்ளிங்க இதோ ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது கயிறு இழுத்தல் போட்டு பார்ப்போம் விறுவிறுப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த போட்டியில் பார்ப்போம் ஓகே அங்கே சரியா இங்கே கயிறெழுத்தல் போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருப்பதனால் ரசிகர்கள் வெளியில் இருந்து இந்த போட்டியை கண்டுகளிக்குமாறு தயவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். கம்பியெல்லாம் தாண்டிஞ்சாலும் வந்துட்டாங்க அதை ஒருத்தர் சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்காங்களே ஓகே நீங்க அனுப்புங்க சிட்டு அதான் சிட்டு போட்டியான இந்த கயிறுத்த போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது ஆண்களுக்கான கயிறுத்த போட்டி. எனவே அதற்கு முன்பதாக அந்த மைதானத்தை சுற்றி வருகின்ற வீரரை போட்டியாளர் தயவு ரெடியா ஆண்களுக்கான கயிறுத்த போட்டி மிகவும் விறுவிறுப்பான முறையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் மீண்டும் ஒரு பரிசுகள் வழங்கப்பட இருக்கின்றது. இந்த பரிசுகளை பெற்றுக் கொள்வதற்காக நாங்கள் அன்போடு மாட கிடைக்கின்றோம். சக்திவாடி கழக செயலாளர் சுசிகரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். போட்டியிலே வெற்றி வீரர்களுக்கான பரிசுகளை வழங்கி கௌரவிக்க எமது வெள்ளாவளி மீனவர் இந்த சிறப்பான நிகழ்வு நீங்கள் அந்த நாட்டிலிருந்து ஸ்ரீலங்கா வந்தீர்கள். இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் வெள்ளாவளி கிராமத்தில் ஒரு விளையாட்டு இடம்பெறுவது உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியுமா? எனக்கு இதை பத்தி ஒன்றும் தெரியாது. அவங்க எங்கிட்ட சொல்லி கூட்டி வர சொன்னாங்க. நீங்க அந்த நாட்டை சேர்ந்தவர், உங்களுக்கு தமிழ் மொழி எப்படி பேச நீங்க கற்றுக்கொண்டீர்கள்? எல்லாம் கூகுள்ல கைவந்த கலைதான். அப்படி ஆனால் நீங்க வெள்ளாவல்ல இப்படி ஒரு கலை கலாச்சார விளையாட்டுகள் நடைபெறுவது அறிந்து வந்தீர்களா, அல்லது நீங்க இந்த பாதையால அதாவது பிரதான வீதியில போகும்போது இப்படி விளையாட்டு நடந்து கொண்டிருக்கின்றதா பார்க்க வந்தீர்களா? எனக்கு ஒரு 5-6 பேர் வந்து நோட்டீஸ் அடிச்சாங்க. அதான் வந்துட்டேன். இந்த விளையாட்டு உங்களோட நாட்டிலேயும் இப்படி சிறப்பான நிகழ்வு கலை கலாச்சார விளையாட்டுகள் இடம்பெறுவது வழக்கமா? கொஞ்சம் கொஞ்சம். உண்மையிலேயே அந்த வேற ஒரு வெளிநாட்டு பிரஜை இவர் வந்து
ஸ்ரீலங்கா அதை விளையாடுறது ஸ்ரீலங்காவுக்கு வந்திருந்த வேளையில அந்த அமெரிக்கா ஈரான் அந்த யுத்தத்தின் போது இவருக்கு வந்தவுடனே அவருக்கு அந்த விமான போக்குவரத்து செய்ய முடியாது போக முடியாத காரணத்தினால் ஒரு ஸ்ரீலங்காவிலே வந்து இந்த பிரதேசத்தை சுற்றி பார்க்கின்ற வந்த போது வெள்ளாவளியிலே இந்த விளையாட்டுகள் இடம்பெறுவதென்றதை பார்த்து இந்த இடத்திலே அவர் பரிசினை பெற வந்திருக்கின்றார். ஆகவே இந்த வெற்றி பரிசினை வழங்குவதற்காக எமது ஜெயக்குமார், அதாவது வெள்ளாவளி மீனவர் சங்கத்தினுடைய தலைவர் ஜெயக்குமார் அவர்களெல்லாம் வழங்கி வைக்கப்படுகிறது.